Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 730 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ணிட்டு வர இடமெல்லாம் சும்மா தகன்னு பத்திக்கிட்டு எரியுது. மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. ஐயோ இவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானே, இனிமேட்டு எதுவும் உருப்படாதே விலகாதே நாசமா போயிருமேன்னு. இப்ப அவன் இருக்க நிலைமைக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அலசுன்னு அலாசி தள்ளுவான். அந்த அளவுக்கு அங்க உக்கிரமா எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த பேர்ட் கேஜ் கிட்ட இருந்து தப்பிச்சு டவுன் டவுனுக்கு வந்தா அங்க அவன் அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையுமே ஸ்டிங்கா மாத்தி இன்னொரு பீதியை கிளப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சிக்கனவங்க எல்லாத்தையுமே சதைச்சுக்கிட்டும் வேற இருக்கான். இப்ப மக்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயந்து ஓடிட்டே தான் இருப்பாங்க. மொத்த இடமும் கலவரமாயி எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம எல்லாம் கிறுக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஒவ்வொரு குரூப்பா புலம்பிட்டு ஓரத காமிச்சாங்க. எந்த லெவல்ல இருக்குன்னு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. சென்னை 100 அடி ரோட்ட பார்த்த மாதிரியே ஒரு பீலிங்கு. ஒக்கா அம்பூட்டு கூட்டம். என்ன இந்த பக்கம் ஓடுறவங்க அந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறவங்க இந்த பக்கம் ஓடுறாங்க. இப்படி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அங்கனக்குள்ளேயே பெரிய கலவரமாயிட்டு இருக்குது. சண்டை எப்போ முடியும்னு அவ்வளவு பதட்டம். எல்லாருமே கதறி அழுது, கிங் ரிக்கு நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ஏதாச்சும் வழியை காட்டுங்கன்னு புலம்பி தள்ளுவாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படியே பேபேன்னு உட்கார்ந்துட்டு தான் இருப்பாரு. இவ்வளவு நேரம் வீரவசனம் பேசினாரு, எல்லாம் உயிரை காப்பாத்தீங்கன்னு. ஆனா இனி அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அதே நேரம் இங்க அடிபட்டு கிடக்குறானே எல்பா ஃபாரியர், அவனை எழுப்புன்னு எழுப்பி விட்டு பாக்குறாங்க. எந்த ஒரு அசைவுமே இல்ல. பின்ன கொஞ்ச நஞ்ச அடியா வாங்கினா. அது மட்டும் இல்லாம முழு எஃபர்ட்டை போட்டு கையெலும்பு காலெலும்பு எல்லாம் ஒட்டைற அளவுக்குள்ள அடிச்சு தெரிய விட்டுருக்கான். எப்படியாச்சும் இங்க மட்டையாகி கிடக்குறவங்க எல்லாத்தையுமே எழுப்ப ட்ரை பண்ணணும்னு உசுப்பி விட்டு பார்ப்பாங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. அந்த டைம் மேல இருந்து ஜிகுன்னு ஏதோ மின்னிக்கிட்டு நேரா அவன் மேல வந்து விழும். அது அவன் பாடியில விழுந்த உடனே பளீர்னு மின்னி உடனே பாடி கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கும். டப்புன்னு கண திறந்துருவான். எல்லாத்துக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகும். அதே நேரம் ஜோரோ, கின்னு, காஞ்சிரோ இவங்க 3 பேரும் அந்த ஸ்டிங்கை தடுத்து நிறுத்துறதுக்காக கிளம்பி வந்தாங்க. அப்ப நம்ம ஜோரோ அவனோட ஹாக்கி பவர் எடுத்து அந்த ஸ்டிங்கை ஒரு அடிப்பான். அந்த இடத்துல பயங்கரமான ஷாக் வேவ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை வச்சு கஷ்டப்பட்டு அதை அமைக்கி தடுக்க ட்ரை பண்ணுவான். அது அவனையுமே அப்படியே தள்ளிட்டே வரும். இந்த 2 கலசட பயிலும் வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா பின்னாடி இருந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. உடனே ஜோரோ கடுப்பாயி, ஏன்டா விளக்கணைகளா, உங்களை என்ன ஐபிஎல் மேட்ச் ஆட பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, அறவே காடு பண்றேனுங்களா, விட்டா தேர்ட் அம்பையர் மாதிரி அவுட்டு பாப்பானுங்க போல நன்னாரி பாய்ஸ்னு திட்டினவனதான். உடனே 2 பேரும் இறங்கி அவங்களோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவனுங்க ஒரு சைடு போய் தடுத்துட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, ஜோரோவோட பவரை விடையா அந்த ஸ்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ஜோரோவும் ஒன்னும் சப்ப பீஸ் எல்லாம் கிடையாது, அவனுமே முரட்டு பீஸ் தான். அவன் அட்டாக் பண்ணி அந்த கேஜி அதுவும் ஸ்டிங்கால உருவானதான், அதுல ஒன்ன கூடவா டேமேஜ் பண்ண முடியல. சரி என்ன கண்டாவியோ, ஆனா கஷ்டப்பட்டு 3 பேரும் முக்கி தடுத்துட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம பிராங்கியை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லுவான், இந்த ஸ்மைல் ஃபேக்டரி வந்து சி பிரிசம் ஸ்டோனால உருவானது. அதையெல்லாம் கண்டிப்பா அந்த ஸ்டிங்கை வச்செல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அது டெபிள் ஃப்ரூட்டால உருவானது. எப்படி அந்த சி பிரிசம் ஃபேக்டரியா அது தள்ளிட்டே தான் வருமே தவிர வெட்டிக்கிட்டு அதால வர முடியல. இதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுவான். அப்பதான் அது பக்கத்துல வராதுன்னு போட்டு முக்குன்னு முக்கி காட்டுத்தனமா தள்ளுவாங்க. வியோலா அவங்க அங்க கஷ்டப்பட்டு ஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணிடுவா. அப்படி நிஜமாவே அந்த ஸ்டிங்கை மூவ் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டா அது தெரியல. பட் ட்ரை பண்றது தப்பு இல்ல தானே. ரோபினுக்கு செம ஹாப்பி. ஏன்னா ஜோரோவும் லூஃபியும் இப்படித்தானே முடியாத விஷயத்தை தான் பயலுக ஒத்த காலில் நின்று சாதிப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டோஃப்ளமிங்கோட அல்ல கைங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு இது நியூ கிங் பிளாட்டியூ, இங்க எல்லாம் மக்கள் வரக்கூடாது, எல்லாம் தள்ளி போகன்னு சொல்லி கண்ணை வச்சு அவனுக்கு இஷ்டத்துக்கு சுட்டுட்டு இருப்பானுங்க. பெரிய பேட்மேன் நடப்பு. எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் இவன் திருந்தவே மாட்டான் போல. இந்த இடத்தை தாண்டி டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம், மொத்த யாரும் உள்ள வரக்கூடாது, எல்லாரும் கேட் அவுட் அப்படின்னு எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இருப்பான். ஆனா மக்கள்லாம் வண்டையா கேட்பாங்க, ஏன்டா மூலகட்ட முட்டை ஓசு, யார ஃபேமிலின்னு சொல்லி நீ இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு இருக்க, அதான் எல்லாத்தையும் துவைச்சு தொங்க விட்டாங்கல்ல, போய் அவங்கள புளிஞ்சு காய போற வழியா பாரு, இப்போதைக்கு சேஃப்டியான பிளேஸ் அது மட்டும் தான், அதனால நாங்க அங்கதான் வருவோம், ஒழுங்கா எங்களை விடுன்னு சொல்லி அவங்க வாய் வார்த்தையா தான் பேசிட்டு இருப்பாங்க. இவன் பெரிய வெண்ண மாதிரி கையில துப்பாக்கி ஒண்ணு கிடைச்ச உடனே, கண்ணா எங்க டோஃப்ளமிங்கோ யங் மாஸ்டர் எப்போ சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் குப்பைங்க, உங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இந்த பழைய கண்ட்ரியை புதுப்பிக்க போறோம், சோ நீங்க எல்லாருமே சாகத்தான் போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பார்த்தலோமியோ வந்து அந்த சுட்டானே ஒருத்தன், அவன் மண்டையில அவனோட பேரியரை வச்சு ஒரே அடி, அவன் மண்டையில அடிச்சதுக்கே அங்க சுத்தி இருக்கவெல்லாம் திருச்சிருவான். அடுத்து சாய் வந்து ஒரு சைடு பாழ்ந்து கட்டிட்டு இருப்பான். இவனுங்க மட்டும் தானு பார்த்தா மொத்த கூட்டமுமே வந்துட்டானுங்க. அதாவது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. இவங்க எல்லாம் கொலோசியம் ஃபைட்டர்ஸ் ஆச்சே, வாவ் செம சூப்பர்னு சந்தோஷத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்திருக்கதெல்லாம் என்ன நார்மலான ஆளுகளா? ஒவ்வொரு அடிக்கும் மிதிக்கும் குத்துக்கும் உதைக்கும் வெட்டுக்கும் 9ல இருந்து 15 பேர் கிட்ட பறப்பாங்கன்னா பாருங்களேன். அவனுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கு. நான் மறுபடியும் சரியாயிட்டேன், என் காயெல்லாம் சரியாயிருச்சு, இது எப்படி பாசிபிள்
இம்பாசிபிள்னு. லியோ தான் வந்து சொல்லுவான் இதெல்லாம் பண்ணது நம்ம பிரின்சஸ் மன்ஷேரி தான், இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படி இப்படின்னு. உடனே ஷாக்கா கேட்பாங்க எது டுவார்ஃபான்னு. கைரோஸ் உடனே மக்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமா இந்த பக்கமா வாங்க, பேர்ட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது என்ன. மக்கள் எல்லாம் சந்தோஷமா அடிச்சு புடிச்சு வருவாங்க. சாய் இருந்துகிட்டு உங்களால முடியும்னா உங்க ஸ்ட்ரென்த்ல வாங்க, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான். உடனே பேபி ஃபை வாவ் நம்ம புலி முட்டை நல்லா அட்வைஸ் பண்றாருன்னு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். அப்படியே டோஃப்ளமிங்கோவை காட்டுறாங்க, எல்லாத்தையும் திருக்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணியும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவன் என்ன பண்ணிடுவான், இப்ப டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தவன தானே தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, உன்னை நான் என்ன தேடி வர வைக்கிறேன்னு சொல்லி அந்த பேர்ட் கேஜை இன்னும் வேகமா சுருங்க வச்சிருவான். அதனால இவ்வளவு நேரம் பொறுமையா வந்தது மட்ட 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 மட்டன்னு பிச்சுக்கிட்டு வரும். மக்கள்லாம் பார்த்துட்டு கதறுவாங்க, என்னடா இவ்வளவு வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு டங்கு சங்கு கன்ஃபார்ம் தானா, ஐயோ கிங்கு ஏதாச்சும் நல்ல நியூஸா சொல்லியான்னு கதறுவாங்க. அங்க அவரே பேந்த பேந்த முடிச்சுட்டு இருப்பாரு, ஆத்தாடி ஆத்தா என்ன இவ்வளவு கொடூரமா வருதுன்னு. இங்க மக்கள்லாம் அந்த ஸ்டிங்குக்கு பயந்து ஓடும் போது கிங்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு சங்கு ஏதாச்சும் பண்ணியான்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாரு, முட்டிய போட்டு டே டோஃப்ளமிங்கோ நிறுத்துடா, இதோட நிறுத்துடா, என்னால தாங்க முடியலன்னு கதறி கதறி அழுவாரு. இப்போ அந்த ஸ்டிங்கு வேகமா சுருங்குதுன்னா அப்ப மக்களோட சாவு நெருங்கிக்கிட்டே வருது. டோஃப்ளமிங்கோ அப்ப ஜெயிச்சிருவானா, இல்ல லூஃபி அவனை அடிச்சு பொளந்துருவானா, இல்ல எல்லாருமே அந்த பேர்ட் கேஜுக்குள்ள சிக்கி நசுங்கி சாக போறாங்களான்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.